மகாபுருஷாளான மகர்ஷி சொல்றாள், ஏ முனீஸ்வராக மண்ணை சாப்பிடக்கூடாதுன்னா, மண்ணை சாப்பிடக்கூடாது, மண்ணில் இது மாதிரி அந்த தோஷம் இருக்கு. இந்த தோஷம் இல்லாத மண் எதுன்னா புத்து மண். அந்த புத்து மண்ணை ஏதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவன் சாப்பிடலாம். அதர்வண வேதத்துல போய் சொல்லியிருக்கா. இந்த மூத்த ரோகம் இருக்கிறவன் அதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒரு புளியை மட்டும் நிச்சயம் சாப்பிட்டு வந்தான்னா பசுவ நெய்யும் அதையும் அந்த ரோகம் போயிடும் சொல்றாள் அதர்வண வேதத்துல. அது மாதிரி ஏதாவது ரோகம் இருக்கிறவன் செய்யலாம். இப்ப மான கட்டிக்கலாம், பக்கத்துல மான வீட்டுல கொண்டு கட்டிக்கவே விடாது. கட்டிக்கினா தம் வீடா பண்ணிவிடுவது. மான் இருக்கிற வீடு எது? காடு. காடா பண்ணிவிடும் வீட்டை. அதை கட்டிக்கலாம். எப்ப கட்டிக்கலாம்னா க்ஷயரோகம் இருந்தா கட்டிக்கலாம். ராஜேட்சுமா டிவிங்கிற வியாதி இருந்தா கட்டிக்கலாம். அந்த காத்து படலாம், வெள்ளாட்டு காத்து, மான் காத்துப்பட்டா அந்த வியாதி போடுமா, அதுக்கு அந்த சக்தி இருக்கு. அது மாதிரி ஏதாவது நிஷேதம் பண்ணி இருந்து அந்த காரியத்தை செய்ய முடியாம இது மாதிரி ஒரு தொந்தரவு உள்ள காலங்கள்லாம் பூமி இல்லாமனா மண்ணை திங்கப்படாது. ஏன் குழந்தைகள் கூட மண்ணை தின்னா உடம்புல இருக்கிற மேதஸு கூட போயிடுவதுக்கு. மண்ணை தின்னா சோகம் வந்து பாருங்க. அதுக்கு என்ன காரணம்? உடம்புல இருக்கிற பலத்தை குறைச்சு விடுறது. அது அவருடைய பலத்திலிருந்து வந்தது. நம்ம பலத்தை சாப்பிட்டு விடுமா? அதுல இருந்து அபட்சிய ஆனால் மிருத்திகை சொன்னால் இன்னும் சில நதிகள்ல காவேரி முதலிய மகாநதிகள் சொல்லியிருக்காள். அங்க இருக்கிற மிருத்திகையில இந்த மேதஸு தோஷம் இல்லையா? அந்த ஜலத்தினுடைய வீரியம் நிறைய இருக்கிறதுனாலே அந்த மண்ணை எடுத்து தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிருந்தா ரோகங்கள்லாம் போயிடுங்கிறாங்க. காவேரியில் இருக்கிற மண்ணை எடுத்து மிருத்திகே ஹனமே பாபம் ஜன்மயானுஷ்கிருதம் கிருதம் மிருத்திகே பிரம்மதத்தாதிகாட்சவே ஆதிமந்திரிகா மிருத்திகே தேஹி மே புஷ்டிம் த்வயி சர்வம் பிரதிஷ்டிதம் மிருத்திகே பிரதிஷ்டிதே சர்வம் தன்மே நிர்முதமிருத்திகே சஜாஹதேன பாபேன கச்சாமி பரமாம் கதிம். காஷ்யபர் இந்த மேதஸ்தனால ஏற்பட்ட தோஷம் போக முடியா அபிமந்திரன் பண்ணி ஜபிச்சிருக்காரான் நதி தீரங்கள்ல இருக்கிற மிருத்திகையில. அதனால நதி தீரத்தில் இருக்கிற மண்ணை எடுத்து தேய்ச்சிக்கலாம். அது உடம்புக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். சில சில நியமங்கள் உண்டு. மண்ணை எடுக்கப்படாது. மண்ணை எடுக்கிறது எப்படி? அதர்வண வேதத்துல போய் இந்த புத்து மண் இருக்கு, அதை சாப்பிடலாம். ஆறு சாப்பிடலாம். மூத்திர ரோகி சாப்பிடலாம். மூத்திர ரோகம் உள்ளவனுக்கு இந்த ரோகம் போயிடும் சொல்றாள். அப்படி சாஸ்திரங்கள்ல எத்தனையோ ரகசியம் நம்ம புராணங்கள் இதிகாசங்கள்ல எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹிந்து தர்மம். இந்த தர்மங்களை எல்லாம் பார்த்து வெளிநாட்டுல இருக்கிற மேதாவிகள்லாம் ஆச்சரியப்படுறாள். சொல்லி ஹைகோர்ட் ஜட்ஜியா இருந்தாரு வெள்ளக்காரன். அவர் இந்த மந்திரசாஸ்திரத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பல புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறதுல வர்ணமாலான்னு ஒன்று எழுதியிருக்கார். காயத்ரியினுடைய மகிமையை மந்திர காயத்ரின்னும் தந்திர காயத்ரின்னும் எழுதி இந்த மந்திர காயத்ரி ஜபிக்க முடியாது ஹிந்துவானா வந்து பிறக்கணும் இந்தியாவிலே. என்ன சொல்றா? அவளுக்கு ஜென்மாந்தரம் கிடையாது, லோகாந்தரம் கிடையாது. அவ வந்து நம்ம ஹிந்து மதத்துல சொல்லியிருக்கிற தர்மத்தை நம்பி மறுஜென்மா வரணும், மரஜென்மா காயத்ரி ஜபிக்க முடியாத ஜென்மா இங்க வரணும்னு அப்படி பிரார்த்திச்சிருக்காள். காயத்ரியில ரெண்டு விதம் இருக்கு, தந்திர காயத்ரின்னு மந்திர காயத்ரின்னு. இந்த உபநயனாதி சம்ஸ்காரங்களை பண்ணிக்கிற காயத்ரிக்கு மந்திர காயத்ரின்னு பேரு. அப்படி இல்லாம தந்திர காயத்ரின்னு இன்னும் சில பேர்கள் ஜபிப்பார்கள். அவர்களுக்கு அந்த காயத்ரி. அதுல மந்திர காயத்ரியே ஜபிக்க முடியாது நாம் வந்து பறக்கணும். இருக்கிறவா அவள்லாம் பிரார்த்திச்சு பிறந்து சத்குலத்திலையும் ஜென்மா அடைஞ்சு காயத்ரியும் உபதேசம் பெற்றுக்கிட்டு அந்த மந்திரங்களை எல்லாம் விட்டு விடுவதற்கே அது ரொம்ப தவறு. அதை விடவே விடாது. அதோட கூட பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் அம்பாளுடைய மந்திரம் முதலிய மந்திரங்களே நல்ல சத்குருடத்துல உபதேசம் பெற்று நன்னா ஒரு முகூர்த்தம் அரை முகூர்த்தம் நிச்சயம் ஏகாக்கிர சித்தத்தோட தேவதா தியானத்தோட கூட. ஏன்னா தேவதா தியானம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம். அதுதான் வேண்டும். அப்படி தியானம் பண்ணிட்டா உலகம் முழுக்க நம்ம கையில இருக்கும். அதுதான் பட்டத்திலேயே குருவாயூரப்பன் என்ன வேணும்னா உன் சுரூபம் எனக்கு உள்ள தெரியணும்னா உடனே கண்ணை மூடினார் தெரிஞ்சது. குருவாயூரப்பா குருவாயூரப்பான்னார் உடனே. ஏன்னா நீங்க தியானத்தை உள்ள கொடுத்துட்டே இது என்ன ஆச்சு தெரியுமா? அங்க என்ன பேசுறேன், இங்க என்ன நினைச்சுன்னு வரேன், இப்ப அந்த ஊர்ல என்ன நடக்குது எல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு. இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுட்டா ஊர்கூட்டம் கூடுமே. அப்புறம் நான் உன்னை பார்க்க முடியாது, எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு கத்தினா அகிலம் நாத்ரியேகவயேகம்
குலபதே பாஹிமாம் சர்வதாபாதி லக்ஷ்மகேஷம் யரிதமகரதத்குண்டலம் மந்தாச சந்தாத்ரம் கௌஸ்துபஸ்ரீ பரிகத வனமானுராபிராமம் ஸ்ரீவத்சாங்கம் சுபாரம் மிருதுரசதுதரம் காஞ்சனச்சாயசேலம் சாருஸ்னிக்தோர்வம்பூர்வ லலிதபதம் பாவயேஹம் பவந்தம். தேசம் ரத்னகிரீட்டமும் ஊர்த்வ திலகமும் பத்மநேத்திரமும் சவந்த அகரமும் மகர குண்டலமும் இருந்த மார்பும் சதுர்புஜமும் சங்காத்யாயுதமும் ரத்ன கங்கணமும் பீதாம்பரமும் ஸ்வர்ண காஞ்சியும் திவ்யமான ரத்தம் நூபுரமும் மங்கள சரணம் வஜ்ராதி ரேகை கல்யாணமூர்த்தி ஹிருதயத்துல பார்த்தேன். இப்படி ஒரு தியான யோகம் உள்ள தெரிய ஆரம்பிச்ச உடனே தூரஸ்ருத்யாதயோபி ஷியாமாவிஜய தூரஸ்ருதி தூர தரிசனம் தூரஸ்ரவண தரிசனம் எங்கேயோ நடக்கிறது கண்ணுக்கு தெரியுது, எங்கேயோ பேசுறது காதுக்கு விழறது, என்னமோ நினைச்சிருந்து வரவன் உள்ளம் தெரியுது. இதெல்லாம் ஒரே அடியா சம்பத்தையும் உங்ககிட்ட அகமகாமிக்கையா நான் மிந்தின்னு இந்த யோக சுத்திகள் எல்லாம் வருது. இது வந்தது ஏன்னா சம்பிராப்தம் இளம்பாவகம் ஒன்னு அடைவதற்கு இதெல்லாம் விரோதமாச்சு. அண்ணாமாண்டாம்னு கத்தினாள். பின்ன என்ன வேணும்னால் சுவாமேவானந்த பூர்ணம் நீதான் வேணும், ஆனந்தகரனான குருவாயிருப்பா நீதான் வேணும் எனக்கு, நாத்ரியே காமயேகம் இதெல்லாம் வேண்டாம். துவத்சம்பிராப்தம் விளம்பாகம் அகிலம் நாத்ரியே காமயேகம் சுவாமேவானந்த பூர்ணம் பவனபுரபதே மகிமாம் பிரம்மதாபாதி. குருவாயூரப்பன் காலில் விழுந்துட்டார் வட்டத்திலே. சர்வதாபத்திலிருந்து நீ காப்பாற்றணும், ஆத்தியாத்மிகாதி தாபத்திலிருந்து நீ. குருவாயூரப்பன் நேரவே நிற்கிறார். அவர் சுவாமி எவ்வளவு அழகா நிற்கிறார். குருவாயூர்ல போய் தரிசனம் பண்ணினா எப்படியோ அது மாதிரி இங்க தரிசனம். குருவாயூரப்பன் படத்தை வீட்டுக்கு வீடு வச்சு குருவாயூரப்பனுடைய அஷ்டோத்திர அர்ச்சனை பண்ணணும். சின்ன அஷ்டோத்திரம் தான், அப்படி துளசி அக்ஷதை புஷ்பம் குருவாயூரப்பனுக்கு அஷ்டோத்திரம் பண்ணி நித்தியம் நமஸ்கரிக்கணும். நித்தியம் பண்ண முடியலன்னா ஒரு குருவார தண்ணிக்காவது வாயு குருவா பிரதிஷ்டை பண்ணி ஆசிரமோல்யம் வியாழக்கிழமை என்றாவது குருவாயூரப்பனுக்கு அஷ்டோத்திரம் பண்ணி அழகா பூஜிக்கணும். அம்பாளையும் ஆராதிக்கணும். தீபத்திலே கட்கமாலே இந்த ஆவரண தேவதைகள் இந்த குருவாயூரப்பனுடைய அஷ்டோத்திரம் எல்லாம் சேர்ந்து சின்ன புத்தகம் அதுல இருக்கு, தமிழையும் இருக்கு, சம்ஸ்கிருதியும் இருக்கு. அப்படி அர்ச்சிச்சு அம்பாளுடைய பிரசாதத்தை ஊத்துறம் அடையணும். இப்படி மதுரையிடமான வசம் பண்ணி ஜகத்துக்கு பரமக்ஷேமத்தை கொடுத்தாள். அப்படிப்பட்ட தேவியை பற்றி சொல்றாள். மகாவித்யா நாடப்பரம் கிஞ்சித் அதிகம் புவனத்ரயே மகாவித்யா மாயா புத்திமானா இருக்கிறவன் இப்படி சகல வித்யாசிஷ்டாத்திரியான பரதேவதையே நித்தியம் சேவிக்கணும், பூஜை பண்ணணும், ஜபிக்கணும். ஏ ஜானந்தி ஜபந்தி சந்ததம் அபித்தியாயந்தி. யாராவது ஜபிச்சா போரும், தியானிச்சா போரும், ஸ்துதிச்சா போரும், நமஸ்கரிச்சா போரும். தஸ்மான் நந்தன சாருச்சந்தன ததுச்சாயாது புஷ்பாசன ஸ்வைராஸ்வாதனமோதமான மனசாம் உத்தாமவாமத்ருவாம் வீணாபங்கிதரங்கதஞ்சனஜகத்காரோ விசாரோஜ்யதா ஏனஸ்யாதினதேவி மே கதவிதா பஞ்சாரி சாரஸ்வதம்